இந்த வசனம் 1 தெசலோனிக்கே 4:16-17 சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்வழுதுமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாம் வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள், சபை அதுக்கு தான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் வருகையில் அவரோடு கூட பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதே வேளையில் இந்த பூமியில் இருக்கிற நாம் அவர் வரும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அப்படின்னு இருக்கிற வசனம் சொல்லுது. உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக மேகன்மை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் இருப்போம் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற நாம வருகை வரும் பொழுது அப்படியே மறுரூபமாகி அவரோடு கூட நாம் ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். சரி, இங்கே இருக்கிற நாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க, மறுரூமாகி போயிட முடியுமா? அது என்ன நடக்கிறது வேணால் ஒரு நிமிஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்குமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லித்தான் நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குண்டு எல்லாம் வைப்பாங்க. அந்த குண்டு வெடிக்குதுன்னா ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும், 10 செகண்டில் வெடித்து அது அந்த ஊரையே காலி பண்ணிடும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த குண்டு வைக்கிறது, குண்டு தயாரிக்கிறது, அது ரொம்ப மாதம் நடக்கும். ஆனால் அது நடக்கிறது என்னமோ ஒரு நிமிஷத்தில். அதே மாதிரி தான் இந்த மறுரூபமாக்கப்படுகிறது ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுதாக இருந்தாலும் அவரோடு கூட நாம் சடனாக, அப்படிதான் வசனம் சொல்லுது, அப்படியே சடனாக நாம் மாறி போகிறோம். ஆனால் அது மாறுறதுக்கு தான் ஒரு நிமிஷமே ஒழிய, மாறுகிற நமக்கு அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு பெரிய காரியம், அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி குண்டு வைக்கிற மாதிரி, சமைக்கிற மாதிரி, அது ஒரு இடத்துல ஆரம்பித்து அது ஒரு இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். அப்போது இந்த மறுரூபமாக்கப்படுவதற்கு, அவரோடு கூட புறப்பட்டு போவதற்கு, மேகங்களின் மேல் அவரோடு கூட இருப்பதற்கு நாம் இப்போ பூமியில் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு இருக்கு. அப்போ நாம் இப்படி மறுரூபமாகி அவரோடு கூட மேகத்தில் போகிறதுங்கிறது ஒரு அடுக்கடுக்கான ப்ராசஸ், அடுத்தடுத்த கட்டம். இமிடியட்டாக ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் அப்படின்றது இல்லை. யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ அந்த மறுரூபமாகி போகிறதுக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். சும்மா நான் போயிடுவேன் சில சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. நீங்கள் அதையும் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதன்படியே நடக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பாசிட்டிவ் அப்ரோச் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச், என்னென்னமோ சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். படிக்காமையே வீட்டில் உட்காந்து பையனை 100 எடுப்பேன்னு சொல்லிட்டு நேராக போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். எப்படி 100 மார்க் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், அது வருமானு சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்கள் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே, சாவியே போடாமல், இந்த வண்டி இன்னைக்கு சென்னை போயிடும் உள்ளே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வண்டி எப்படி தான் சென்னை போகுதுன்னு பார்ப்போம். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது, அதற்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு இருக்கு. என்னுடைய கிரியை, என்னுடையதான ஒரு முயற்சி இல்லாமல் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் என்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்து என்னை படி, நீ ரெடியாகு அப்படின்னு சொல்றார். நம்மகிட்ட எதுக்காக இவ்வளோ காரியங்களை சொல்லணும், இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்லணும்? இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாமே, ஒரு இமை பொழுதுல அன்னைக்கே கூட்டு போயிடலாமே. அப்போ இங்கே வச்சு ஒரு சபைக்குள்ளே வச்சு ஒரு மெய்ப்பண்ட்டை கொடுத்து உங்களை தயார் பண்ணுவது எதற்காக அப்படின்னா, அது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, ஒரு நிமிஷ ப்ராசஸ் அல்ல, அதோட ரிசல்ட் தான் ஒரு நிமிஷம். ஆனால் அதற்கான வேலை பெருசு, மிகப்பெரியதான வேலை. இப்போ கீழே இருக்கிற இந்த ஜனங்கள், நாம் எல்லோரும் அப்படின்னு இருக்கு, மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த கீழே இருந்து மேகத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கீழே இருந்து மேகத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதுதான் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், முதலாவது பார்க்க போகிறோம். ஒரு படிப்படியாக எப்படி நம்ம மேலே போகிறது அப்படிங்கிறத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு சம்பவம் ரொம்ப அழகாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நான் அதை அப்புறம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இப்போ இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா,
கானானுக்கு போகும்படி எகிப்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் அழைத்து கொண்டு வரப்படுகிறது. யாத்ராகமம் என்பது புதிய ஏற்பாட்டில் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரயாணத்தினுடைய நிழலாட்டம். அது யாத்திரை ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ ஜேர்னி. ட்ராவல் பண்ணுறோம். எங்கேருந்து? பழைய வாழ்க்கை எகிப்திலிருந்து எங்கே போகிறோம்? பரம கானானுக்கு போவதற்கு. நடுவில் ஞானஸ்தானம் இருக்குது, அதாவது செங்கடலை கடந்து வர்றது. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்பது ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்படுவது. மன்னா கண்மலை தண்ணி என்பது ஞான போஜனம், ஞான பானம், அதாவது கம்யூனியனுக்கு ஈக்குவலாக. இதெல்லாம் 1 Corinthians 10 இருக்கு, பவுல் சொல்றார், எல்லாம் அதில் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அப்படி வரும்பொழுது இந்த புறப்பட்டு வர கூட்டம் ஒரு இடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கானானுக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கானானுக்கு போகிற ஒரு இடத்துல இவர்கள் அத்தனை பேரும் மோசேயை காணாதபடினாலே, மோசே மலைக்கு மேலே போயிட்டார். இப்போ நம்ம அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். மலைக்கு மேலே போயிட்டார். ஆனால் கீழே மோசே இல்லைங்கிற அந்த 40 நாள் ஆயிடுச்சு. இரவும் பகலும் 40 நாள், கிட்டத்தட்ட 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். மோசேயை காணோம். உடனடியாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? கானானுக்கு பிரயாணப்படுவதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க பிரயாணத்தை முன்னின்று நடத்துவதுக்கு ஒரு ஆள் வேணும். அதான் இப்போ முக்கியம். அவங்க தேடுவது எதுக்கு? இவங்களை முன்னின்று நடத்துவதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ முன்னின்று நடத்துவதுக்கு இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனால் முன்னின்று நடத்த வேண்டிய அந்த கண்ணுக்குட்டி வந்த உடனே இவங்களுடையதான பிரயாணத்தில் இருக்க வேண்டிய இவங்களுடையதான மிக முக்கியமான காரியம் என்னவா மாறிடுச்சு? 6வது வசனம் வாசிங்க. அதுல மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். இதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரயாணம் போயிட்டே இருக்குது. ஆனால் பிரயாணத்துல சொன்ன பலி எல்லாம் செலுத்தப்படுகிறது, கொடுத்த முறைமைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறது. சர்ச்சுக்கு வர்றது கரெக்டா வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கம்யூனியன் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதற்கு பிறகு கிறிஸ்மஸ் ஈஸ்டர் கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்குது. ஆனா இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி நடத்தக்கூடியதான மோசேக்கு பதிலாக கண்ணுக்குட்டி உள்ள வந்துட்டதுனால இப்போ இவர்கள் கானானுடைய விஷனோட போயிட்டு இருந்தவங்க வேறொரு விஷனுக்குள்ள வந்துட்டாங்க. எங்க உட்கார்ந்தாங்களாம்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இவங்களுடைய மோட்டிவ் கானான், இவங்க மோட்டிவ் பரலோகம். ஆனால் இப்ப விளையாட்டு வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட். ஜாலியா சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கணும். என்னங்க இப்ப என்ன? கானான் வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்து அந்த பலிங்கிறீங்க, இந்த பலிங்கிறீங்க, அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறீங்க. ஒரே ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருந்துச்சு மோசே இருக்கிற வரைக்கும். ஓய்வு நாளில் வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க, எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் மன்னாவை போய் காலைல எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஒவ்வொன்று பயங்கர ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தாங்க, இந்த ஸ்ட்ரிக்டா நடத்துற ஆள் ஒருத்தன் இல்லை. கொஞ்ச நாளைக்கு கரெக்டா வசனம் சொல்றவன் இல்லை. கொஞ்ச நாளைக்கு கர்த்தரோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறவன் இல்லை. நடுவுல கண்ணுக்குட்டி வந்துருச்சு, பொன் கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்க, எல்லாம் ஜாலியா இரு, என்டர்டைன் பண்ணு. ஏன்? இதுவும் சர்வாங்க தகன பலி செலுத்தி தான் நடக்குது. இதுவும் பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு அதிகாலையில் எழுந்திருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் போல ஆராதனை நடக்குது, எப்பவும் போல தானே எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனா இங்கே வழி நடத்துகிறவன் மாறிவிட்டான். இங்கே அந்த கர்த்தர் சொன்ன முறைமைகள் மாறிவிட்டது. இங்க என்ன வந்துருச்சு? என்டர்டைன்மெண்ட். இங்க என்ன வந்துருச்சு? மோசே இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த டென்ஷன், மோசே இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒண்ணு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, ஜாலியா இருக்கு. இப்ப ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? இது பிடிச்சிருக்குது. ஆனா இவர்கள் யார்? மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரம கானானுக்குள் இருக்க வேண்டியவர்கள், பரலோகத்துக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு அப்படிதான் யங்ஸ்டர்ஸ், அப்படிதான் பெரியவங்களும் இருக்கிறாங்க. பிரயாணம் கொஞ்சம் ரொம்ப வருஷமா போயிட்டே இருக்குது. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பிரயாணம் போக 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 நடுவில் கொஞ்சம் நல்ல அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சத்தியம் பேசுற நிறைய ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நிறைய சத்தியம் பேசுறவங்களாம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக கண்ணுக்குட்டி வந்துகிட்டு இருக்குது. அது என்ன சொல்லி கொடுக்குது? புசிக்கவும் குடிக்கவும் நல்லா ஜாலியா இருங்க, என்டர்டெயின் பண்ணுங்க, ஆடுங்க, ஓடுங்க, ஓடியாருங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க. என்ன ஏப்பா? அதுதான்ப்பா கிறிஸ்டியானிட்டி. இப்ப என்ன சர்வாங்க தகன பலி அங்க செலுத்தலையா? பாவ நிவர்த்தி பலி செலுத்தலையா?
எல்லாமே சூப்பரா தானப்பா இருக்குது. இதுல என்னப்பா நீ மிஸ்டேக் பாக்குறீங்க? மோசே கொடுத்துட்டு போன பிரமாணமும் இருக்குது, நாங்க நுழைச்ச விளையாட்டும் உள்ள இருக்கு. அப்படிதானே இருக்கு. அந்த இடத்துல மோசே கொடுத்த பலியும் இருக்கு, நாங்க உள்ள நுழைச்ச விளையாட்டும் அங்க இருக்கு. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பழைய துருத்தியோட புதிய ரசத்தை என்ன செய்யாத, மிக்ஸ் பண்ணாத. இன்னைக்கு கொண்டு வந்து தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைதலை போல இன்னைக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைகிறது போல, சாலமோன் எகிப்திலிருந்து பெண் கொண்டது போல, ஏசா கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்தது போல இன்னைக்கு சபையானது உலகத்தோடு கூட மனம் முடித்திருக்கிறது. இன்னைக்கு கண்ணுக்குட்டி வழிபாடு இருக்குது நிறைய இடத்துல, ஆனா கண்ணுக்குட்டி வழிபாடுன்னு தெரியாது. காரணம், பலி கரெக்டா நடந்துகிட்டு இருக்குது கூடவே. அவங்க சொன்ன என்ன இப்ப ஆராதனையில் என்ன மிஸ்டேக் சொல்றீங்க? என்ன ஆராதனை மிஸ்டேக் இருக்கு? உங்களை விட இப்ப நாங்க நல்லா கீபோர்டு வாசிக்கிறோம், உங்களை விட இப்ப நல்லா கிராண்டா இருக்கிறோம், இப்ப நாங்க நல்லாவே கொயர் டீம் வச்சிருக்கிறோம், நல்லாவே மைக் வச்சிருக்கிறோம், நாங்க பிஏ சிஸ்டம் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்குது தம்பி. நடுவுல கண்ணுக்குட்டியும் இருக்குதுப்பா, நடுவுல கண்ணுக்குட்டியும் இருக்குது. மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்ல. அப்பா மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்ல, இப்போ மோசே போயிட்டாரு, கண்ணுக்குட்டி சூப்பரா இருக்கு. பாருங்க, மோசே இருக்கிற வரைக்கும் எங்கெங்க தேவனை பார்க்கணும், தோ சத்தம் கேட்கும், எங்களுக்கு கேட்காது. மோசே தான் கேட்டு கேட்டு சொல்லுவார். மோசே இருக்கிற வரைக்கும் எங்கள் தேவனை கண்ணால பார்க்கவே முடியல. இப்போ எல்லாம் ஜாலியா இருக்கு. தேவனை பார்க்கணுமா, பார்த்துக்க, என்ன பண்ணும் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. விசுவாசிகள் நன்றாய் கவனியுங்கள், சபை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது அப்படித்தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்றதுக்கு சர்ச்சு உங்கள் மனவாட்டி அல்ல, தேவனுடைய மனவாட்டி. தேவனுடைய மனவாட்டியை மாடிஃபை பண்ற அதிகாரம் ஒரு வயலுக்கும் கிடையாது. கடைசியில என்ன வந்துரும் தெரியுமா? அந்த 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, 32:25 வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக, பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி. ஆரோன் அவர்களை, இன்னைக்கு என்ன இருக்குது? புறஜாதியார் சபையை பார்த்து ஆலோசனை சொல்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. உலகத்தான் பார்த்து சபையை கிண்டல் பண்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ள இருக்குது. ஒரு வெளிநாட்டில் ஒரு சபை நடந்துச்சு. அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அந்த பாஸ்டர் கிட்ட உள்ளுக்குள்ள எல்லா களியாட்டமும் நடக்குது. வெளியே அந்த ஊழியக்காரர் எழுந்திரிச்சு வந்துட்டார். இதுக்கு மேல அது உள்ள உட்காந்தா கர்த்தருடைய சாபம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த சபைக்கு எதிர்த்தாப்புல ஒரு புறஜாதி மனுஷன், அவர் வந்துட்டு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அப்போ அந்த புறஜாதி மனுஷன் அந்த ஊழியக்காரர் தெரியாது. அவரை பார்த்து கேட்கிறாராம், என்ன சார் நடக்குது உள்ள? ஒரே கிளப் டான்ஸ் மாதிரி இருக்குதே சார், கலர் கலர் லைட் போட்டு எல்லாம் ஆடிட்டு கிடக்குதே. பகைவர்களுக்குள்ள நிர்வாணமாகத்தக்கதாக சபைகளுக்குள்ள இல்லாத அருவருப்பு என்ன இருக்கு இன்னைக்கு? புறஜாதியார் இடத்துல காணப்படாத அருவருப்பு என்ன உங்ககிட்ட நம்ம கிட்ட இல்லாம இருக்குது? ஆனா எல்லாம் எப்படி இருக்குது? முலா பூசப்பட்டிருக்குது. எல்லாம் சர்வாங்க தகன பலி செலுத்தி நடுவுல இருக்குது. பார்க்கறதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எகிப்தில் பலி கொடுத்தது போல நாங்கள் பலி கொடுப்போம், எகிப்தில் இருந்த மாதிரி இருப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து ஒரு கூட்டம் அழிய தொடங்கிருச்சு. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். இது மலையில ஒரு இன்ச்சு கூட ஏறாது. மலைக்கு மேல போனா, மேகத்துக்குள்ள போனா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் 1 தசனிக்கர் 4:16-17 வாசிச்சோம். மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்ப நீ மேகத்துக்குள்ள போகணும்னா தரையில இருக்கிற மேகத்துக்குள்ள போக முடியாதுப்பா. தரையில இருந்து நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே. இங்கேயே புசிச்சு, இங்கேயே குடிச்சு, இங்கேயே விளையாடி, இங்கேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சினா நீ எப்படி மேகத்துக்குள்ள போவ? யோசித்து பாருங்க. மர்ருவ மலையில போய் இயேசு மேகத்துக்குள்ள வந்தாருன்னு இருக்கு. ஏன் அவர் மலைக்கு மேல போய் மேகத்துக்குள்ள போகணும்? கீழே இருந்தே மேகத்துக்குள்ள போலாமே. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒலிவ மலைக்கு மேல போய் அங்கிருந்து ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டதுன்னு இருக்கு. கீழே இருந்தே ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் மலைக்கு மேல போகணும்? அது ஒரு ப்ராசஸ். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நிலைமையில் தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. நல்லது, இதே எகிப்துல இருந்து வந்தோம், இதே காரியத்துக்கு தான் வந்தோம். அது ஒரு நாள் கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, வந்து 1 மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆபிப் மாசம் 2ஆம் மாசம் 15ஆம் தேதி அவரை பார்த்து கேட்கிறாங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் அவர்கள் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நாங்க வந்து 1 மாசம் ஆயிப்போச்சு, இதே மன்னாதானா?
எகிப்துல இருந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் இறைச்சிலாம் கிடையாதா? அது ஒரு காலம். கர்த்தர் சொல்றாரு, கடிந்து கொள்ளல. கர்த்தர் சொல்றாரு, சரி நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வரும் பாரு. அவங்க சொல்றாங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல, எங்களுக்கு ஆகாரம் இல்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புத்திரராகிய சபையார் எல்லாரும் ம். ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ம். ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு ஒரு சேர்ந்தார்கள். மாசம் ஆயிப்போச்சு. ஏன்னா அவங்க புறப்பட்டது ஆபிப் மாசம் 14ஆம் தேதி, முதலாம் மாசத்துல. இப்போ வந்துட்டாங்க 2ஆம் மாசம் 15ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க 3வது வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து ம், அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட ம், எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் ம். தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த அது ஒரு காலம். இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. இப்ப ஆண்டவர் அவங்களை கடிஞ்சு கொள்ளல, ஒன்னும் சொல்லல. மோசே போய் சொன்ன உடனே, சரிப்பா இனி அவங்களுக்கு மன்னா வரும், 6 நாள் வரும், இறைச்சி வரும், சாயங்காலத்துல வரும், காலையில மன்னா வரும், எல்லாம் ஓகே. ஒரு நாள் இப்படிதான் நம்ம கேட்டோம், அது நார்மல். ஆனா இப்ப அப்படி இல்லையே. புறப்பட்டு வந்தாச்சு, பிரமாணம் வந்துடுச்சு, அசரிப்பு கூட்டாரம் கொண்டாந்தாச்சு. இப்ப கர்த்தருக்குள்ள வளர்ந்து, இப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாச்சு. இப்ப நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீர்கள். இப்பவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரு காலத்துல கேட்டது உண்மைதான். நம்ம எல்லாம் எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். இயேசு கிட்ட வரும்போது, என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயல்பு. காரணம், எகிப்துல இருந்து புறப்பட்டு கொஞ்சம் தான் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ். நார்மலாக இருந்தோம், அப்படிதான் இருந்தோம். ஆனால் ஆயிருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தாச்சு. இப்ப நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்ட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ அதே இறைச்சி பாத்திரம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? வருஷா வருஷம் இப்படியே உட்கார்றோம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா அதே வாக்குத்தத்தம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் என்ன கிடைக்கும்? இன்னும் ஒரு படி மேல, மலைக்கு மேல போகணுங்கிற ஆசை நமக்கு என்ன செய்யல, வரல. இப்ப இன்னும் மோசமாகுது. கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடி, அப்போ சபை இப்ப எப்படி ஆயிடுச்சு? என்டர்டைன்மெண்ட் பிளேஸா மாறிடுச்சு. மோசே நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும். அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான். கர்த்தர் இன்னைக்கு மகிமையா வருவாரு பாருங்கம்பான், காத்துருங்கம்பான். கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படித்தான் சொல்லும், ஆடு ஓடு விசிலடி. இதே இடத்துல இருந்தீங்கன்னா, இப்படியே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரும்பொழுது, இம்மை பொழுதில் நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்கள். மறுரூபமாக முடியாது. அடுத்த இடத்துக்கு வரணும்.